இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். The average weight of 8 people increases by 2.5 kg if a new person replaces one weighing 50 kg. What is the weight of the new person? இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 8 பீப்புளோட ஆவரேஜ் வெயிட்ல வந்து 2.5 kg வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த 8 பேத்துல ஒரு ஆள் 50 kg உள்ள ஒரு ஆள் வந்து வெளியில போயிடுறாரு. அதுக்கு பதிலாக ஒரு நியூ பர்சன் வராங்க. அப்பதான் அவங்க ஆவரேஜ் வெயிட்ல 2.5 kg இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுட்டு நியூவா வர பர்சனோட வெயிட் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. 50 plus 2.5 into 8, 50 plus 20 equal to 70. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய 70 kg. ஓகேவா? இப்போ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஸோ புதுசா ஒரு பர்சன் ஆடா இருக்காரு, அதனால ஆவரேஜ் குறையல. அப்போ பழசா இருக்க பர்சனோட வெயிட்டோட கூட தான் இருக்காரு. பழசா இருக்க ஒருத்தர் வெளியில போனார்ல, அவரோட வெயிட் வந்து 50 kg. ஸோ அதை நான் எழுதிட்டேன். ஆவரேஜ் கூடி இருக்கு, அதனால பிளஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அவரோட வெயிட் கூட இருக்க அப்படின்னா ஆவரேஜ் கூடி இருக்கு. எவ்வளோ கூடி இருக்குன்னா 2.5. ஸோ எல்லார் மேலேயுமே 2.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அவர். ஸோ மொத்தம் 8 பேர். ஸோ 2.5 into 8 போடுறேன், எனக்கு 20 கிடைக்குது. ஸோ 50 plus 20 70. ஓகேவா? புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா மறுபடியும் கேளுங்க, கண்டிப்பாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.